is it for cutting this plant. So we have to make it like this, 2 in 1 we have to do that. It is coming this side, so 2 in 1 we have to do. Very good ऐसा to make it sharp, like sharp लगाने, make it like do this. Or we have to take any stone and everything, then we have to, it is better we have to do that. The color இருந்துச்சுன்னா அதை போட்டு தேய்க்கணும். இது அந்த காலத்தான். இது அம்மியாக ஆட்டு வரல, அம்மியாக ஆட்டு வரல. இது அம்மியாக ஆட்டு வரல் கிடையாதோ, ஆட்டு வரலன்னு சிறுவையா போதுமா? அதே மாறி தான் கொண்டாந்து விற்றான். மாறி 250 ரூபான்னு தந்தான். ஒரு தற்சமயத்துக்கு yes, we have to by self-contained systematic property, then to do 90 degree to keep it standing, we have to keep it, and have max in there. Self-contained systematic property and property we have to use it. நாங்கள் கொஞ்சம் தேய்ச்சி வச்சாச்சு. கொஞ்சம் சாணம் வைக்கணும். வழிவிராமல் என்ன கொத்தனாரியா வழிவிராமல் நான் நம்ம வீட்டுக்கு வர வட்டி இங்கே கொண்டாந்துருக்கேன். எரிப்பேன். 8 வரைக்கும் எட்டுங்க, கீழே விழுந்துடாங்க. அது பூச்சி கீச்சி இங்கே வரும்ல, அதுக்கு தான். அங்கேருந்து பூச்சி ஏறி வந்துடக்கூடாதுல்ல. சாணம் வைக்கணும். பிறாட்டி போனோம்னா 50 ரூபா கேட்பாங்க. சாணம் வச்சா கையில் காலில் வெட்டிடக்கூடாது. இங்கே எடுத்து போட்டுருங்களேன், இங்கே கொண்டாந்துருங்க, எரிக்கலாம். இங்கே கொண்டாந்துருங்க கொத்தனார், எரிக்கிறதுக்கு ஆகும். கரண்டு பில்லு மிச்சமாகும். கீழே போட்டியலோ? இங்கே தாங்கன்னு அப்படி எடுக்க முடிஞ்சாங்க எடுத்து வந்துடுங்க. சரி, அங்கே போய் கீழே போயிட்டோ? சரி, அங்கே போய் எடுத்துக்கிடுதேன். அங்கே ஃபுல்லாக எடுத்துகிட்டேலாம் எப்படி தண்ணி தேஞ்சிருக்குன்னு. இப்போ இதை என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. கொண்டாங்க. இந்த இது இருக்குல்ல கொத்தனார, இந்த இது என்னது, அது இதே போல் இன்னொரு அருவா, பேர் என்ன அருவா? சின்னது புல்லருவா. புல்லருவா இருக்குல்ல, அதை வச்சு இப்படி லேசாக கொத்திக்கிடுவோமா? கொத்தினாலும் கொத்த முடியாது போலுக்க. இது இல்லை, இதை அப்படி கொத்தின இந்த அருவாலை வச்சே கொத்தலாமா லேசாக அப்படி? உளியை வச்சு கொத்தினா தாக்கு பிடிக்குமா? கீழே ஒன்றும் செய்யாதில்ல. வச்சுட்டு லேசாக கொத்திட்டு அண்ணா இருக்கவருங்க அங்கே 2வது லைனு கேளுங்க. அங்கே 2வது லைன் இருக்குல்ல, வேண்டாம் மடையெல்லாம் வேண்டாம். அங்கே 2வது லைன் இருக்கவருங்க அண்ணா, அங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். அந்த 3வது லைன் இருக்கவருங்க அங்கேருந்து தலையில் தண்ணி வரணும். 3வது லைன் வரைக்கும் அந்த இப்படி வரணும் கல். இங்கே இருங்க, அங்கே 3லேருந்து இங்கே 1க்கு வந்துடணுங்க. அப்படி போட்டுடலாமா? அதில் இடையில ஒன்று போட்டு கொஞ்சம் பள்ளமாக போட்டு இன்னொன்று கொண்டு வரலாமா? எப்படி? அந்த 3வது லைன் இருக்கவருங்க அது வரைக்கும் போகணும். அண்ணா இருக்கவருங்க தலைக்கல் போட்டு இந்த 1வது லைனுக்கு இங்கே வந்துச்சுன்னா கடகடன்னு வந்துடும். இன்னொரு ஐடியா சொல்லுதேன் கேளுங்க. இதை என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப வெயிட்டெல்லாம் போட்டால் தாங்காது. சைடில் மட்டும் இந்த 2 இது கல் போட்டுருவோம். சைடு இந்த கல் இது 2, அங்கே 2, இங்கே 2 போட்டு மத்தியில் டைல்ஸ் போட்டானே, டைல்ஸ் அழகாக இருக்கும். இல்லை டைல்ஸ்னால் கொஞ்சம் அழகாக இருக்கும் மத்தியில் பார்க்கறதுக்கு. நெருங்க வெயிட்டு ஏறாது. நான் சொல்லுதோ புரியுதா? வெயிட்டு ஏறாது, வெயிட்டு ஏறாது. டைல்ஸ் 500 ரூபா தானே சொல்லுதா 4 கல். இந்த நெருங்க அப்படி தண்ணி வராப்பில் அந்த டிசைன் இருக்கவருங்க, அந்த டிசைனை வச்சுட்டானே. பாதி வரைக்கும் ஒரு டிசைன், இங்கே அங்கேயும் பாதி வரைக்கும் டிசைன், இதுக்கு அங்கே இன்னொரு டிசைனு. ஏன்னா எதுக்கு சொல்லுதோம்னு கேளுங்க. ஒரு ஆள் சொல்லிச்சு, மேலே ஏறினா அது நொறுங்கிருமா காலு பட்டா. வெயிட்டு ரொம்ப ஏற்றக்கூடாது. கீழே இறங்கிட்டுனா இந்த சைடில் மட்டும் இது போட்டுக்கிடும். ஏன்னா வெள்ளையெல்லாம் அடிக்கணும்ல, வெள்ளையெல்லாம் அடிக்கணும்லானே அதில் ஏறி. அதனால் இது 2 மட்டும் 2 லைன் மட்டும் இதை போட்டுக்கிடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக.
அப்போ இது கொஞ்சம் உயரமாக போடணும். இங்கே டைல்ஸ் வந்து அது லேசாக தானே இருக்கும், இதில் பாதி தானே இருக்கும். இதில் கொஞ்சம் கூட சாந்தை போட்டு மத்தியில் மட்டும் அப்படி பூ கணக்காக போட்டான்னு வச்சுக்க. ரெண்டு இது வைக்கலாமா? இல்லை பூ டைல்ஸு தண்ணி இங்கே வந்துடுமா? டைல்ஸில் எல்லாம் மழை தண்ணி பட்டு ஒழுகுமா? அதுவும் புட்டு புட்டுன்னு அடிக்குமோ? எப்படி? ஏன்னா மத்தியில் ரொம்ப வெயிட் வைக்க வேண்டாம், சைட்லன்னாலும் இது இந்த செவுறு தாங்கிக்கிடும். ரெண்டு லைனு நம்ம நடந்து போவே இது வெள்ளை அடிக்கிறதுக்கு. இதில் மிக்க வேண்டாம்ல டைல்ஸில். நான் சொல்லுறது உங்களுக்கு ஐடியா புரியுதா? அதான் இந்த ரெண்டு நீங்களும் ஐடியா சொல்லணும். இந்த ரெண்டு அப்படி ரெண்டு சைடு மட்டும் இந்த கல் ரெண்டு சைடு மத்தியில் பூரா டைல்ஸு இங்கே எப்படி டைல்ஸு அங்கே அதே போல் பாதி வரைக்கும் அந்த டைல்ஸு பாதிக்கு அங்கே இன்னொன்று சூப்பராக இருக்குமா? இது என்ன இது வெளியில் இருக்குவாருங்க, வெளியில் பாருங்கள். கல் வாங்கிடுவோமா? 3/4 இன்ச்சு கல் இல்லை சில கல் போடலைல்ல. இது எடுங்க பார்ப்போம். இதை வெளியில் உள்ளது இதையும் கிழக்கே எடுங்க. எத்தனை கல் வேணுமோ அதை வாங்கிடுவோமா? 3/4 இன்ச்சு கல் அளக்கணும். ஒன்று அளக்கணும். அதை 3/4 கல் வேணா போதும். இல்லை இங்கேருந்து அங்கே வரைக்கும் எடுத்துருங்க. எத்தனை வேணும்னு பாருங்கள். இங்கே எத்தனை வேணும் பாருங்கள், அளக்கணும். அது ஒன்று ஒவ்வொரு அளவாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. கல் வைக்காத இடத்துலன்னு கல் வைக்காத இடத்துல அப்படியே எடுங்க. நான் பார்த்துக்கிடுதேன். அது வாங்கணும் வலிகிறாம மெதுவாக. அது வாங்கி அதை வச்சுருவோமா? அது வாங்கி வைக்கணும்னு வாங்கிடுவோம். அங்கே வரைக்கும் எடுங்க. அதே போல் கிழக்கே எடுத்துங்க. 15 கிலோ தேவைப்படுது. அந்த பெட்டையும் எடுங்க. பெட்டை கல்லையாக வைக்காமல் வச்சு பார்க்க தெரியும். வேறு ஏற முடியல. வைக்கணும்னா வேலை இந்த வயிறு அவங்க வீட்லையா போகுது? அவங்க வீட்டுக்கு தானே போகுது. அப்படியே கிழக்க எடுத்து அங்கே கிழக்கே எடுத்து வந்தோம்னா வலிகிறாமல் தண்ணி எடுத்தாச்சு. நெக்கி அங்கே இல்லை. ஆமாம், அதில் நடுவில் போகிற தண்ணி எடுக்கும். அப்போ எல்லாம் டைல்ஸ் தான் போடணும். எவ்வளோ ஆகும்? நீங்கள் வாங்கி